வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கமிட்டி. நாங்கள் ஹோஸ் இந்த வாரத்துக்கு நடிச்சுக்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டான அப்டேட்ஸ் இருக்குது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம டிசி கிட்டே போயிடலாம். ஏன்னா டிசி இந்த வாரம் சம்பவம் செஞ்சு வச்சிருந்தாங்க. சூப்பர்மேனுக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததாக. அண்ட் எதிர்பார்த்ததோட டீசர் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரினை விட இந்த டெய்லர் தான் அதிக பேர் பார்த்துருக்காங்களாம். லைக் ஆல் ஓவர் எல்லா சோஷியல் மீடியாஸையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது டெட்பூல் அண்ட் வுல்வரினோட இது டாப் சார்ட்டை பிடிச்சிருக்கு. டாப் 5 மோஸ்ட் வாட்ச்டு டீசராக மாறி இருக்கு. ஸோ ஏகப்பட்ட மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்க்கும்போது எனக்கு சூப்பர் ஹைப்பாக தாங்க இருக்கு. பிகாஸ் ஒரு சூப்பர்மேன் ட்ரெயிலர், அதுவும் காமிக் அக்யூரேட்டாக பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் கன் வேற குக் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்போவே அந்த 10க்கான ப்ரொமோஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை காமிச்சிருக்காங்க ட்ரெயிலரில். ஆனால் முழு ஃபோக்கஸும் சூப்பர்மேன் மேலே தான் இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க. ட்ரெயிலர் கேட்டால் அப்படி பார்த்து பண்ணும்போது படம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? லெட்ஸ் ஹோப் இட்ஸ் குட். அவ்வளோதான். இன்னும் ஒரு 6 to 7 months வெயிட் பண்ணணும், காத்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சூப்பர்மேன் டீசரை திரும்ப பார்த்தீங்க? உங்கள் தாட்ஸ், உங்கள் வியூஸை மறக்காம கீழே காமிங்க. அண்ட் பிரேக் டவுன் சேனலே இருக்குது, பார்த்துருப்பீங்க. நம்ம டிசிஓ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. 2026 ஒரு முக்கியமான படத்தை இப்போதைக்கு நம்ம ஜேம்ஸ் கன் கிரீன் லீட் பண்ணியிருக்காரு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் இல்லை, லேட்டஸ்ட்டாக தான் கிரீன் லீட் பண்ணியிருக்காரு. கிளேஃபேஸ் மைட் ஃப்ளாலங்கன் தான் ஆக்சுவலாக அந்த படத்தை ரைட் அண்ட் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஜெனரலாக பார்க்கும்போது இந்த கிளேஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் 2ல் அப்பியர் ஆக வேண்டியதான். அதுக்காக தான் எழுதுன மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்போதைக்கு அதை தாண்டி இது டிசிஓ ப்ராஜெக்டாக மாறி இருக்கதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கிரேச்ச கேமராஸ்லையுமே இந்த கிளேஃபேஸ் வர மாதிரி சொல்லப்படுது. நம்ம அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பட் கிளேஃபேஸை இப்போதைக்கு டிசிஏக்குள்ள ஜேம்ஸ் கன் இறக்கியிருக்காரு. பட் இது ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2026 தான் டைனமிக் டிவோர்ஸ்னு சொல்லப்படுற நம்ம நைட் விங் அண்ட் ஜேசன் டாடோட படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஸோ கிளேஃபேஸ் அந்த ஸ்பாட்டை பிடிச்சிருக்க அந்த காரணத்தினால இந்த டைனமிக் டிவோவை டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ 2028 வரைக்கும் டிலே பண்ணியிருக்காங்க. இது ஒரு அனிமேஷன் மூவி தானே, ஸோ நல்லா அவ்வளோ டைம் எடுக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. நடுவில் சில பேர் இதை லைவ் ஆக்ஷனாக மாற்றிட்டா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, உண்மையானு தெரியல. பட் டைனமிக் டிவோர்ஸ் இப்போதைக்கு 2028 டிலே ஆயிருக்கு. அது கொஞ்சம் வருத்தம் தான். மற்றபடி கிளேஃபேஸ் இஸ் கமிங் 2026. பேட்மேன் 2வும் 2026 தான். அண்ட் உமன் ஆஃப் டுமாரோன்னு சொல்லி அந்த படத்தையும் 2026 தான் இறக்குறாங்க. செம்ம ஃபன் காத்துட்ருக்கு. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. கம்மி தான். சூப்பர்மேன் ட்ரெய்லர் வச்சு ஓட்டாங்க இந்த வார்த்தை. பட் நாட் பேட். ஸோ அப்படியே நம்ம மார்வல் சைடில் வரும்போது மார்வல் அவங்களுடைய கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாட் இஃப் எபிசோட்ஸ் ஹையராக ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ஃபர்ஸ்ட் எபிசோட், இன்னைக்கு செகண்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிடும். நல்லா இருக்குங்க. ஸோ இதுதான் வாட் இஃபோட கடைசி சீசன் வர. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வாட் இஃபை கண்டினியூ பண்ணி பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ். உண்மையிலே இதுதான் மல்டிவர்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லலாம். செம்ம ஃபன்னாக இருக்குது, மறக்காமல் பாருங்க. யாராவது மார்வல் ரைவல்ஸ் விளையாடிட்டு இருக்கீங்களா? விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைபிளை பற்றி தெரியும். கண்ணில் பார்த்தாலே சுறா போட்டு தின்னு போல இருக்கும்ல இந்த பையன். வெறுப்பேற்றுவாங்க ஜெஃப்பு. இப்போதைக்கு இந்த ஜெஃப்பை எம்சியூக்குள்ள கூட்டிகிட்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் நம்ம பிராட் விண்டர்பாம். அதாவது மார்வல் டெலிவிஷனோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஜெஃப் எம்சியூக்குள்ள வரதான் போகிறாரு. எங்கே எப்படின்னு தெரியாது, ஆனால் தக்கலை அவர் இறக்கி நாங்கள் சம்பவம் செய்கிறோம்டா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெஃப்பை மார்வல் ரைவல்ஸில் மட்டும் இல்லாமல் நீங்கள் கூடிய சீக்கிரம் எம்சியூக்குள்ளேயுமே பார்க்க போகிறீங்க. பட் கேமில் அது ஒர்க் அவுட் ஆகிறது வேறு கதை. ஸோ பார்க்க க்யூட்டாக சூப்பராக இருக்குது. பட் எம்சியூக்குள்ள வரும்போது அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னே தெரில. சுறா மீன் கை கால்களோட கொஞ்சம் கஷ்டம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. பட் எம்சியூக்குள்ளே எத்தனை பேர் ஜெஃப்பை பார்க்க அவ்வளோ காத்துட்ருக்கீங்கன்னு கீழே காமிப்படுங்க. மார்வல் இப்போதைக்கு ஒரு புது சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம், ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி. கேட்கும் போதே புரிஞ்சிருக்கணும், எங்கே வந்து மாதிரி இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஏகப்பட்ட யங் கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் சொல்லி தருவார். லைக் நம்ம நெட், அதுக்கான இடத்துல தான் நெட் எனக்கு தெரியல கணக்கு. இது மாதிரி நிறைய யங் கேரக்டர்ஸ் மேஜிக்கை கற்றுக்கிட்டு அவங்கள பேஸ் பண்ண ஒரு கதையை தான் இந்த பக்கம் ஸ்டேஜ் அகாடமி இருக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. காமிக்லையுமே ஆக்சுவலாக ஸ்டேஜ் அகாடமி இருக்குது. பட் எம்சியூக்குள்ள அது எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது ரொம்பவே எப்படி சொல்கிறது, வியர்டாக வித்தியாசமாக இருக்குங்க. ஜாலியாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக அமையும். இப்போதைக்கு ஸ்டேஜ் அகாடமி பேஸ் பண்ண ஒரு சீரிஸ் தான் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே வஞ்சஸும் சீரியஸாக தான் வரப்போகுது. மேபி ஸ்டேஜ் அகாடமி எங்கே வஞ்சஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவாங்களோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க, சொல்ல முடியாது. பட் ஸ்டேஜ் அகாடமி ஆன் ப்ரொடக்ஷனில் இருக்கதா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதானு. அதே மாதிரி ஆகதா ஆல் அலாங்கோட சீசன் 2மே ஆல்மோஸ்ட் கிரீன் லிட் ஆகிற சிச்சுவேஷனில் இருக்க மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்லாம் கிடையாது, கிரீன் லிட் ஆகுமானு தெரியல. பட் ஆகதா ஆல் அலாங் சீசன் 1ஓட எண்டிங்கே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே டாமி தேடி போயிருப்பாங்க. ஸ்பீடாக கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அது மேபி செகண்ட் சீசனாக வரலாம், வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். நிறைய ஸ்பைடர்மேன் நியூஸ் இருக்குது. மிக முக்கியமாக இப்போது கிழமை ஆன்யா டெய்லர் ஜாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4ல் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு. ஆன்யா டெய்லர் ஜாய் எப்படிப்பா நீங்கள் ஸ்பைடர்மேன் 4ல் கேஸ் பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா இந்த ரூமர் இன்னைக்கு நேரத்தில் 2-3 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. இவங்கள தான் பிளாக் கேட்டாக கூட்டு வர போகிறாங்கன்னு. அது உண்மையானு தெரியல. கிடச்சிருக்க அந்த ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்பைடர்மேன் 4ங்கிறது பீட்டர் பார்க்கரை ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸ்பைடர்மேனை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போதான். அண்ட் ஸ்பைடர்மேனோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக பீட்டர் பார்க்கர் கிடையாது, ஸ்பைடர்மேனோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக பிளாக் கேட்டை இறக்கலாம். அது பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். காமிக்லையுமே சரி, அனிமேஷன் ஏகப்பட்ட படங்களில் ஏகப்பட்ட ப்ராஜெக்டில் இது நடந்திருக்கு. அது மேபி அகைன் எம்சிக்குலையுமே நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் எம்ஜே இல்லாத அந்த சமயத்தில் இப்போதைக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்பைடர்மேனுக்குன்னு லவ் இன்ட்ரெஸ்ட் தேவை. ஸோ பிளாக் கேட்டை ஆன்யா டெய்லர் ஜாய் வரலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லியாக கூட இருக்கலாங்க, சொல்ல முடியாது. பட் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்பைடர்மேன் 4ல் நம்ம டோபி அண்ட் ஆண்ட்ரியும் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க சொல்லி
இன்னைக்கு நேரத்தில் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரூமராக தான் சுற்றிட்டு இருக்கு. பட் டோபி அண்ட் ஆண்ட்ருக்கு இந்த முறை கொஞ்சம் அதிகமான ஸ்க்ரீன் டைம் இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஒரு முக்கியமான ரோலும் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் ஃபுல்லாக மேபி டோபி அண்ட் ஆண்ட்ரூ ரிட்டர்ன் ஆகலாம். என்ன கேட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சீக்ரெட் டாஸ்னா ஓகே நம்பலாம். ஸ்பைடர்மேன் 4ங்கிறது நம்ப முடியல, வந்தால் ஓகே தான். அண்ட் ஸ்பைடர்மேன் 4க்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் செம்ம ஹெவியாக போயிட்டு இருக்கான். ஸோ அகைன் அடுத்த சம்மரில் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்குள்ளேயே இப்போதைக்கு ஏகப்பட்ட ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸாக வந்து கிடச்சிட்டு இருக்க அந்த காரணத்தினால சொதப்பிடாதீங்களா. அண்ட் சோனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட ஐபி அந்த லைசன்ஸே திரும்ப மார்வல்கிட்டே வித்துடலாம் அப்படிங்கிற தாட்லேயுமே இருக்காங்களா ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை ராஜா. சோனி தலைகளான்னு தண்ணி கொடுத்தாலும் ஸ்பைடர்மேன் ரைஸை விற்கவே மாட்டான். ஏன்னா இப்போதைக்கு அவனுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்குறது ஸ்பைடர்மேன் தான். அதுவும் இல்லைனா அப்புறம் என்ன பண்ணுவான்? ஸோ கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் ரைஸ் சோனி கிட்ட தான் ஸ்டே ஆக போகுது. அதுக்கேற்ற மாதிரி சோனி இப்போதைக்கு அந்த வெனாவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் இன் மீன்ஸ் கிரேவன் த ஹண்டரோட அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹோல்டில் போட்டிருக்காங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா அடுத்த 3 வருஷத்தில் ஸ்பைடர்மேன் நோயர், ஸ்பைடர்மேன் 4 அண்ட் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்னு சொல்லி 3 முக்கியமான ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட் வருது. அதில் அதிகமாக ஃபோக்கஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலோட வெனாவர்ஸை திரும்ப ரீபூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைரக்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி எங்கேயுமே வரல. பட் ஏகப்பட்ட இன்சைடர்ஸ் இதை தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் சோனி வெனாவர்ஸை ரீபூட் பண்ண போகிறாங்க போலங்க. 2027 தான் சொல்லப்படுது. என்ன வேணாச்சு பண்ணுங்கடா, ஆனால் நல்ல படமாக கொடுக்குறா. அண்ட் ஸ்பைடர்வர்ஸ் டாக்கிங் அபவுட் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் அது எப்படா ரிலீஸ் ஆகும் நீங்கள் கேட்கறதுன்னு புரியுது. இந்த வருஷமே வர வேண்டியதுங்க, 2024 வர வேண்டியது. சில பல பிரச்சனைகளால் 2025 சொன்னாங்க. பட் இப்போதைக்கு அதுவுமே டிலே ஆகி 2026 இல்லைனா 27 புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான். ஏன்னா டெக்னிக்கலாக அந்த கேஸ்டிங்குள்ளேயே ஒரு சின்ன சண்டைங்கிறது போயிட்டு இருக்கு. மைல்ஸுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவருக்கும் ஹெய்லி ஸ்டெயின்ஃபீல்டுக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். டேரக்டர்ஸுமே இப்போ தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்வர்ஸோட டேரக்டர்ஸ்னு இப்போ தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனிமே தான் அந்த படத்துக்கான அந்த வாய்ஸ் ப்ரொடெக்ஷன் ஒர்க்லாம் வந்து போகணும். அதோடது அனிமேஷன் பட்டி டிங்கரிங் பண்ணணும். ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அதுவும் ஸ்பைடர்வர்ஸோட அனிமேஷன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லேட் ஆகும் தான் போல. 2026 மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஏன்டா இவ்வளோ டிலே பண்ணிருக்கேன்? அந்த படத்துக்கான ஹைப்பை குறைச்சிட்டு போலையே, சீக்கிரமாக கொடுக்குறா, காத்துட்ருக்கோம். இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது சோனிக் சக்க போர்டு போட்டுட்ருக்கு. முஃபாசாவே தோக்கடிச்சு ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு சோனிக் 3. ஆனால் நம்ம ஊரில் முஃபாசா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோனிக் 3 அடுத்த வருஷம் தான் வரப்போகுதுங்க. இந்தியாவில் எல்லாத்தையுமே டிலேவாக பண்ணுறாங்க, ஏன்னு தெரில. இந்த சக்ஸஸை தொடர்ந்து 2027 சோனிக் 4 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனிக் 4 இஸ் ஹேப்பனிங் 2027. என்ன கதையாக இருக்கும்போதுன்னு தெரிலங்க. நான் இன்னும் சோனிக் 3 பார்க்கல. இவனுங்க எப்போ பார்த்தாலும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் சோனிக் அண்ட் மேரியோன்னு சொல்லப்போகிற ஒரு கிராஸ் ஓவர் படமும் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கான். மேரியோ படம் நம்ம கிறிஸ் பேட் நினச்சது பார்த்துருப்பீங்க. சோனிக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய சக்கப்போடு போட்டுருக்க அந்த காரணத்தினால ரெண்டுத்துமே கிராஸ் ஓவர் விட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போதைக்கு ஹாலிவுட்டில் ஒரு ஐடியாவாக கிளம்பியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. மேரியோ 2 ஆன் ப்ராக்ரஸில் தான் இருக்க நான் கேள்விப்பட்டேன். அதுவுமே ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்த படம், சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் மேரியோ அண்ட் சோனிக் கிராஸ் ஓவர் நடக்கலாம். நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹீமன் லைவ் ஆக்ஷனுக்கான அஃபிஷியல் கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது நடந்திருக்கு. நிக்கலஸ் கேலிட்சன் தான் இப்போதைக்கு ஹீமன் லைவ் ஆக்ஷனில் ஹீமனாக வர போகிறாரு. என்ன கேட்டிங்கன்னா ஃபிசிக் கொஞ்சம் வீக்காக தான் இருக்க மாதிரி தெரியுது. மேபி ஹீமன் ரிலீஸுக்கு முன்னாடி அவர் இன்னும் பல்கப் ஆகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் தோணுது. ஏன்னா லீனான ஹீமன் நல்லா இருக்க மாட்டார்ல. அதே மாதிரி வில்லன் ஸ்கெலிட்டாராக யார் தெரியுமா வரா? ஜாரட் லெட்டோங்க, மார்பியஸ் ஹிம்செல்ஃப். மார்பியஸ் பற்றிலே அவருக்கு சில எலும்பு கூட முகம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்களோ சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ஸ்கெலிட்டராக நம்ம ஜாரட் லெட்டோ வரது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சம்பவம்டா டே. அண்ட் நம்ம இட்ரிஸ் எல்பா வந்து பார்த்தீங்கன்னா மேன் அட் டாம்ஸாக வர போகிறாரு. ஸோ கேஸ்டிங்லாம் கொஞ்சம் பயங்கரமாக தாங்க பண்ணுறாங்க. ஆனால் 2-3 வருஷமாக டிலே ஆக்கப்பட்ட ஒரு படம் சீக்கிரமாக ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு படத்தை கொடுக்குற கையில் 2026 எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது பால்டட் அண்ட் ஜென்னா ஆர்டெகா நடித்த டெத் ஆஃப் யூனிகார்ன். யூனிகார்னா அந்த கொம்பு வச்ச குதிரைங்க, தெரியும்ல. பட் அந்த குதிரை நிஜமாலே வந்துச்சுன்னா ஸோ ஒரு நாள் தெரியாதனமாக அந்த மாதிரி ஒரு யூனிகானை இவங்க 2 பேருமே ஏற்றிடுறாங்க. அது செத்து போக அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த பாலிடிக்ஸும், அதுக்கப்புறம் அந்த யூனிகானுக்கு என்னாச்சு, அந்த யூனிகான் ஒரு ஏலியன் மாதிரி மாறி தன்னை கொண்டவங்கள பழி வாங்குற மாதிரியும் ஒரு வித்தியாசமான ஹாரர் ஸ்டைல் ஆஃப் கதை. மோர் லைக் அந்த ஏலியன் வைப் வருது பார்க்கும்போது. இந்த ட்ரெய்லர் முழுக்கவே எங்கேயுமே இந்த யூனிகானோட ஃபுல் லுக்கை ரிவீல் பண்ணாமல் அமைதியாக தான் கடந்து போயிருக்காங்க. ஆனால் ட்ரெய்லர் கண்டிப்பாக ஃபன்னாக இருக்குது, பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹாரர் அண்ட் காமெடியை சூப்பராக பிளெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக படமும் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள் த டெத் ஆஃப் யூனிகார்ன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கராத்தே கிட்டுக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜேடன் ஸ்மித் கராத்தே கிட்டோட ஒரு கண்டினியூஷனாக அந்த படம் வரப்போதாங்க. ட்ரெய்லர் பட்டாசாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஹான், பழைய கராத்தே கிட் டேனியல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு புது கராத்தே கிட்ட ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஆக்ஷன் பேக்டாக இருக்குது, தரமாக இருக்குது. பழைய கராத்தே கிட் வைப் வரதான் செய்து. டைமில் தான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ட்ரெய்லர் பிரேக் டவுன் சேனலே போட்டிருக்கேன் இந்த கராத்தே கிட். அண்ட் ஃபைனலி த அன்பிரேக்கபிள் பாய். அடுத்த வருஷத்தோட ஒரு ஃபீல் குட் படமாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஷாதாம் ஜாக்கிரி லெவி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களோட அவங்க அப்பா எப்படி கனெக்ட் ஆகுறாரு, ஸோ அவங்க அப்பாவோட வாழ்க்கை அந்த பையனும், அந்த பையனோட வாழ்க்கை அவங்க அப்பாவும் எப்படி மாற்றி அமைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய
ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியாக இது வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. டெய்லர் செம்ம ஹோல்சமாக இருக்குது. ஸோ நிஜமாலே ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கான்னு சொல்லி யோசிக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோட ஒரு படம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக மெய்யழகன் மாதிரி இது ஒரு செம்ம ஃபீல் குட்டான படமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். செக் பண்ணி பாருங்கள். தன் பிரேக்கபிள் பாய். அண்ட் ஏன் இதோட அந்த வதக்கான சூப்பர் ஹீரோஸ் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அந்த மாதிரி வைக்கலாம். காம்பெனிக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலையுமே பட்டேன் எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட